ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அகாடமிக் இயர் 2025க்கான பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நமக்கு டிஆர்பி வெப்சைட்ல நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் டோட்டல் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1996. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஆர்பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு ஆனுவல் பிளானர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த் நமக்கு எக்ஸாமினேஷன் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1916 கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள ஆனுவல் பிளானரில் உள்ள வேகன்சிஸை விட இப்போ நமக்கு வந்திருக்கிற வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் 1916 இருந்துச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி 1996. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்கிற வேகன்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் மந்த் வர மாதிரி நமக்கு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை 10 அன்னைக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான். ஸோ நமக்கு எக்ஸாம் டேட் எப்போ வரப்போகுது, நமக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நமக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அண்டு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ இந்த இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் நமக்கு வேகன்சிஸ் இதில் மெயினாக நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1996. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டில் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்கிறது 1996. ஸோ நமக்கு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 1916 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வேகன்சிஸ் கரண்ட் வேகன்சிஸை இன்க்ளூட் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1996 வேகன்சிஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனுக்கான வேகன்சிஸாக நமக்கு வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றும் சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ நமக்கு வந்து ஸ்பில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு கொடுத்துருக்கிற வேகன்சிஸ் 1996 சப்ஜெக்ட் வைஸாக நமக்கு வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 216. அதே மாதிரி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 197, மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 232, பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 233, கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 217. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இங்கே வந்து நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு 232 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற சப்ஜெக்டில் மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் அதிகமான வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சான்ஸை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க ஜூலை 7. ஸோ இன்னையிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னைக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளையிங் த்ரோ ஆன்லைன் மோட். ஸோ நமக்கு ஆன்லைன் மோடில் என்னையிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ நமக்கு அப்ளிகேஷன்ஸ் இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் ஓப்பன் ஆயிரும். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஃபார் அப்ளையிங் த்ரூ ஆன்லைன் மோட். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். சப்போஸ் நமக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு இங்கே நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 16. ஸோ ஒரு 3 days நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நமக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 28 அன்னைக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது ஜூலை
10. ஸோ இது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 10ல இருந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28. ஸோ இது வரைக்கும் நமக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 81 டேஸ் வரும். ஸோ இவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் 81 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு நமக்கு ஜூலை 10 இன்னையிலேருந்து கால்குலேட் பண்ணி எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ண போகிற டேட் வரைக்கும் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 81 டேஸ். ஸோ கரெக்டாக நம்ம ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 80 டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 80 டேஸ்க்குள்ள ஸோ நம்ம இந்த 10 யூனிட்ஸையும் ஃபுல்லாக நம்ம தரவாக படித்து அதுக்கான டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணி பார்த்து ரிவிஷன் மாடல் எக்ஸாம்லாம் ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12லயே நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதாவது 250 டேஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். டிசம்பர் 12ல இருந்து ஆகஸ்ட் 18th வரைக்கும் டோட்டலாக ஒரு 250 டேஸ் ஸ்டடி பிளான் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பிளான் பண்ணோம். அதாவது ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நவம்பர் டிசம்பர்ல எக்ஸாமினேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம டிசம்பர் மந்த்தே ஆரம்பிச்சிடும். நம்ம டிசம்பர் மந்த் நமக்கு டெஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்வல் பிளானர்லாம் நமக்கு விடலை. ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் பேட்சுமே நம்ம ஆரம்பிச்சிட்டோம், கிளாஸுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்வல் பிளானர்லேயே நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஆகஸ்ட் 18th நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாம் முடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அட்வான்ஸாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபால் பண்ணிட்டாங்க. ஜூலை 10லயே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக ஆகஸ்ட் 18ஓட பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸுக்கும் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் யூனிட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18ஓட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18லேருந்து செப்டம்பர் 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது நமக்கு டோட்டலாக ஒரு 81 டேஸ் தான். இப்போ இந்த 81 டேஸில் நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி இதை எப்படி நம்ம படிக்கணும், ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான டெஸ்ட் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸ்டடி பிளான் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஷெட்யூல், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ, செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பி. ஸோ இப்படிதான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இப்போ பார்ட் ஏல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு ½ an hour டைம் கொடுப்பாங்க. 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 50 மார்க்ஸ். இந்த 30 கொஸ்டினுக்கு 50 மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அப்போ நமக்கு இந்த 50 மார்க்ஸில் 20 மார்க்ஸ், அதாவது 40% எடுத்திருக்கணும். ஸோ இந்த 40% எடுத்திருந்தா தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இந்த பார்ட் ஏல 40% எடுக்கலை அப்படின்னா நம்ம பார்ட் பி பேப்பரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ண மாட்டாங்க. அப்போ பார்ட் ஏல தமிழ் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல 50 மார்க்ஸுக்கு 20 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ இந்த 40% எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் பார்ட் பி நம்ம சப்ஜெக்ட் அட்டென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. இப்போ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 10 யூனிட்ஸ் வந்துடும். இந்த மேக்ஸில் உள்ள 10 யூனிட்ஸுக்கும் 110 மார்க்ஸ் வந்துடும். அப்புறம் எஜுகேஷனல் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க்ஸ் வந்துடும். ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ், அதாவது 10 மார்க்ஸ் வந்துடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். ஸோ இந்த 150 மார்க்ஸை வச்சு தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் நமக்கு கொடுப்பாங்களே தவிர இங்கே நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எடுத்திருக்கிற மார்க்கை இதோட நமக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 150 மார்க்ஸ் தான் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு பார்ட் பி வேல்யூ பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள் தான். இதில் நமக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் இந்த 150யோட நமக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. இதில் நமக்கு ஜஸ்ட் 20 மார்க்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு எலிஜிபிள் ஆகும் பார்ட் பிக்கு. இப்போ இந்த பார்ட் பியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 வரும். அதில் மேஜரில் 110 வந்துடும்,
எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் நாலேட்ஜ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். எல்லா கொஸ்டினுக்கும் ஈச் 1 மார்க் வந்துரும். இதுக்கு எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வரும். ஸோ இதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் 150 வந்துரும். ஸோ இங்க நமக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஸோ இதுல நமக்கு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எஸ்சி ஏவா இருந்தீங்க அப்படின்னா 45% இருந்தா போதும். அதாவது 150க்கு 68 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நமக்கு மினிமம் குவாலிஃபை. அடுத்து எஸ்டியா இருந்தோம் அப்படின்னா 60 மார்க்ஸ் இருந்தா போதும். அதாவது 40% இதுல இருந்தோம்னா நமக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவோம். இதே அதர் கேட்டகரி அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஸோ அதை மற்ற இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ தவிர மற்ற அதர் கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு 75 மார்க்ஸ் எடுத்திருக்கணும் 50%. ஸோ இது இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல நமக்கு எவ்வளோ ஹையஸ்ட் மார்க் வருதோ அதுல இருந்து கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுல கட் ஆஃப் வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை வச்சு கம்யூனிட்டி வைஸ் நம்ம பிரிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ போஸ்டிங் வரும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில். பார்ட் ஏல நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதில் 50 மார்க்ஸ் இருக்கும். 20 மார்க்ஸ் எடுத்தே ஆகணும். 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ½ an hour டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 20 மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னா பார்ட் பி எழுதிருந்தோம் அப்படின்னா நம்ம பேப்பரை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 20 மார்க்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா அடுத்து பார்ட் பில மெயின் சப்ஜெக்ட் 110 மார்க் இருக்கும். எஜுகேஷனல் மெத்தடாலஜில ஒரு 30 மார்க்ஸ் இருக்கும். ஜெனரல் நாலேஜ் ஒரு 10 மார்க் இருக்கும். டோட்டலா 150 மார்க்ஸ் வரும். ஸோ அந்த 150 மார்க்ஸ்ல ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல நீங்க எந்த கம்யூனிட்டியில இருக்கீங்களோ ஸோ அதுல பாத்தீங்கன்னா இது மினிமம். இதுக்கப்புறம் நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வரும். அந்த கட் ஆஃப் வச்சு ரேங்க் லிஸ்ட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இது எல்லாமே வரும். அதுல செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அதுல நமக்கு எக்ஸாம் எப்படி டேட் நமக்கு என்ன, எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றதுக்கான டேட் என்ன, எக்ஸாம் நமக்கு என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் பார்ட் ஏ பார்ட் பி இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆகஸ்ட் 18 அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா ஒரு 250 டேஸ் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 20 டேஸ் எடுத்து நமக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக கிளாஸ் பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அதே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நியூ டெஸ்ட் பேட்ச். ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 81 டேஸ் தான் வரும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஜூலை நமக்கு என்னைக்கு 10th அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, எக்ஸாம் என்னைக்கு செப்டம்பர் 28. ஸோ இதுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா டோட்டலாக ஒரு 81 டேஸ் வரும். ஸோ இந்த ரவுண்டா 80 டேஸை நம்ம எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு கரெக்டான ஒரு ஸ்டடி பிளான் வேணும். அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் காப்பி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர், அதுக்கப்புறமா வீடியோ கிளாஸ். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 யூனிட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த 8 யூனிட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஓல்டு சிலபஸ்ல உள்ளது தான், அதே தான் நமக்கு 8 யூனிட் வந்துடும். நியூ சிலபஸ்ல உள்ள ஒரு 2 யூனிட்டுக்கு மட்டும் வீடியோ கிளாஸ் இருக்காது. மற்றபடி மெட்டீரியல் ஸோ இது எல்லாமே 10 யூனிட்ஸுக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் காப்பியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நியூ டெஸ்ட் பேட்ச் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் நாளைக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ கிளாஸை பார்த்துட்டு ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம்.